நன்மை என்ன தீமை என்ன உண்மை விரக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே. எஸ்பிஐ 3 தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நீங்கள் யாரெல்லாம் எஸ்பிஐ கிளவுட் ஸ்டோரேஜில் உங்களால் வேலை பார்க்க முடியலை, நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, இன்னும் டெஸ்டிங் டாஸ்க் உங்களால் முடிக்க முடியலை, அது என்ன ரீசன்னு நீங்கள் எஸ்பிஐ கேர் மூலமாக சொல்லலாம். அது எப்படின்னா, நீங்கள் நேரடியாக கீழே வரும்போது எஸ்பிஐ கேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி உள்ளே வந்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் கடைசியில் பாருங்கள், இதில் உங்களுக்கு செலக்ட் கேட்டகரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எஸ்பிஐ க்ளவுட். இதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இதில் டைப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரைவாக உங்களுக்கு பதில் சொல்லிடுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, யாரெல்லாம் எஸ்பிஐ வாலண்டியர்ஸ் குரூப்பில் இணைஞ்சு எஸ்பிஐ சொல்கிற மாதிரி சம்பளம் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா, எஸ்பிஐ ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் ஏதாவது ஒன்று வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு இதை கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கா, இந்த மாதிரி பார்க்க சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு இது ஓகே, நான் எஸ்பிஐக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, உங்களுடைய டேஷ்போர்டுக்கு நீங்கள் உள்ளே வந்ததுமே உங்களுக்கு ஜாயின் வாலண்டியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுங்க. இது கொடுத்து உள்ளே வந்ததுமே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், கிளிக் டு ஜாயின் வாலண்டியர் குரூப், இதை டச் பண்ணுங்கள். ஓகே, உள்ளே வச்சிங்களா? நேரடியாக உங்களுக்கு இதாக வரும். ஓகேவா? இந்த லிங்க் தான் வரும். ஸோ வேறு எந்த குரூப்பும் கிடையாது, இந்த குரூப்பு தான். இப்போதைக்கு 1300 நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்பிஐ வாலண்டியர்ஸ் குரூப்புக்கு எவ்வளவு நபர்கள் தேவையோ அது வந்த உடனே அந்த லிங்க் எக்ஸ்பைர்ட் ஆகிரும். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கோங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பாருங்கள், கண்டிப்பாக எதிர்பார்க்காத நல்லதுகளும் நடக்கும். ஓகே, மூன்றாவது, எஸ்பிஐ வாலண்டியர்ஸாக நீங்கள் உள்ளே வந்தாலும் சரி, எஸ்பிஐக்குள்ளே நீங்கள் ஒரு கேள்விகள் யார்கிட்ட ஒரு கேள்விகள் கேட்குறீங்க, அவங்களுக்கு தொடர்ந்து பதில் சொல்லணும், உங்களுடைய குரூப்பில் இருக்கீங்க, இப்படி இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். அதுதான் உங்களுடைய டெலிகிராம் நேம் பக்கத்தில் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி போட்டுக்கணும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். உங்கள் டெலிகிராமுக்கு உள்ளே வந்ததுமே சைடில் உங்களுக்கு 3 டாட் இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதையும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பென்சில் ஆப்ஷன் இருக்கும். இதையும் டச் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலே யுவர் நேம் அப்படின்னு போட்டு என்னோடய நேம் இருக்கா, இந்த இடத்துல உங்களுடைய நேம், உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டாலே போதும். ஸோ ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் சப்மிட் கொடுப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க என்ன நேம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த நேமில் தான் சேவ் ஆகும். ஜென்ரலாக ஒரு நபர் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த நேம் ஷோ ஆகும். ஸோ அதனால் எந்தவித பிரச்சனை கிடையாது. உங்கள் டீமில் உள்ளவங்க உங்களுடைய நேம் பார்த்துட்டு சேஞ்ச் ஆகலைன்னு சொல்லி கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்துட்டனாலே உங்களுக்கு எந்தவித பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இந்த 3 முக்கியமான விஷயத்தையுமே உங்கள் எஸ்பிஐ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. எஸ்பிஐயோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து உங்களுக்கான தகவல் தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.